என்னது நீ சொன்னதானே நல்லா இருக்கும். ஏன் சொல்லுவாதானே ரொம்ப சந்தோஷம். எப்போதுமே சந்தோஷமா தான் இருக்கும். தாய்மார்கள் இளைஞர் நடுவருக்கு முடக்கம் உட்கார்ந்து இருக்கிறான். நல்லா இருக்கிறா மழை பெய்யுது இல்ல 100 நாள் வேலை உட்காந்துருப்பாங்கல்ல அந்த பழக்க தோஷம் இல்ல. நீங்க ஒரு வியாபாரம் பாத்தீங்களா? எனக்கு வியாபாரம் பார்த்தா சர்வதா நீதான் வரணும். பார்த்தாடி வியாபாரம் பார்த்துட்டாலும் எலுமிச்சம்பழம் வியாபாரம் அப்புறம் மைசூர் வேற இருக்கிறா பெரிய நம்ம சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. வெளியில வரைக்கும் என்னதான் மழை பெஞ்சா வச்சு சரியா என்னத்த நினைச்சு அதுதான் வந்திருக்கேன். எனக்கு வந்ததுமே முடிச்சிடணும். ஆமா அப்புறம் மிருதங்காரண்ணே அப்புறம் ஒரு முத போட முடிச்சுட்டு அடுத்த போடு அடுத்தேதான் ஆகுமா வெட்டிக்காரண்ணே அதுக்கு பேர் என்ன இப்படியா உட்காந்து எனக்கு தூக்கம் வந்துடும். பேயிற மலைக்கு தூக்கம் வச்சுக்கலாம் புள்ள போய் படுத்துருவேன். குதிரைகள்
சித்தப்பா அவங்க எதிரி மாதிரி பாக்குறாங்க, நீங்க அப்படித்தான் பாக்குறீங்க. மாமா உங்களுக்கு எப்படி தோணுது அந்த மாதிரி இல்ல சித்தப்பா, எப்படிதான் இருக்குமே. மச்சான் 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 இல்லங்க, அப்பப்ப நீங்க ஒரு பக்கம் அங்கதான் திரும்பிக்கிறீங்கல்ல, முடியாதுல்ல. கரெக்டுமா? ஆமா. நீ ஒண்ணு தட்டுமா இவ்வாறு மேடையில் டான்ஸாக நடந்து கொண்டிருக்கும் ரஞ்சிதா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாக போக்குறதுக்கு எதுக்குமே எதுக்கடிக்கிறீங்க? என்னக்குமே போக மாட்டேன். எனக்காக பொன்னாடி விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் எனது சார்பாக கலப்படம் நன்றி. ஐயா அவர்களுக்கு நன்றி. ஏன்னா நான் மட்டும் தமிழ்நாட்டுக்கார பொண்ணு, அவர் நானும் தமிழ்நாட்டுக்கார பொண்ணு, மற்றவங்க அந்நியநாட்டுக்காரங்க. தமிழ்நாட்டுக்கார பொண்ணு போறேன் சும்மா சரி பண்ணி அப்புறம் தம்பி இப்ப நாச்சும் வாயை உடம்புறீங்க ரெண்டு ஒரு கம்பெனி பத்தி திறக்கிறீங்க ரெண்டு வாய பாட்டுமா. நீ இப்படியே தலையாடவே எப்பதான் வர்றது? சும்மா பயப்படாத. சாரி, அவன் வந்து காலை சட்டி எடுக்க போறாரு.
சட்டி எடுக்க போறாங்க. சட்டி எடுக்க அடுத்த மாசம். இந்த மாசம் கூட சும்மா பிரியாதே ஏன் என்கிட்ட வர ஆசைப்படுறியா? யாருமே வர ஆசைப்படாதுங்க. ஆரம்பத்துல சேர்ந்தேன்னு சொல்றீங்க, அப்புறம் போதே உள்ள போயிடுறீங்க. காலம் தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னா கிடையாது. கேட்டா முடிச்சு வச்சிடணும். சரி, வேற தடையா இருக்கு. சரி, நான் குளிச்சாலும் போலாம். நீ நான் குளிச்சாலும் ஃப்ரீயா இருக்கும். அப்படித்தான் இருக்க முடியும். மத்தியானம் வச்சுக்கவே அப்புறம் இன்னொரு கிளாஸ் ஆயிடும். அதுக்கு டிரைவர் போட்டு ஓட்டிக்கிறீங்க. என்ன உனக்கும் டிரைவரா? ஆமா. முன்னாலே நீ வா, பின்னாலே பொம்பளை பிள்ளை புடிச்சிட்டா நீ? நான் மாடு பிடிக்க வர நினைச்சேன்ப்பா, தெரியாம நான் மாட்டு திமிழ பிடிக்கிறேன். தாராள மனுஷியா அதோட 6 மாசம் ஆச்சு. எப்படி இந்த மாதிரி ராமபுரி போறேன்? ஏன் கோபப்படுற? தெரியாம முகர் கட்டிய பாரு. என்ன நான் வந்து ஆட்டிட்டு வந்துருது. இந்த அதட்டி பேசுறவன என்கிட்ட வச்சுக்கணும். நான் பேசுனா கையை கட்டி வாங்க முடியும். கேளு என்ன கேளு. பொம்பளை பிள்ளை மேல வந்து இடிக்கும் போது நல்லா இருந்துச்சு. அப்ப திட்டம் போது வாங்கிக்கையா. சோதனை சின்ன வந்துக்கிறியா? அறிவு இருக்காமா உனக்கு? சூடு இருக்கான்னு நான் கேக்குறேன். இல்ல உனக்கு ஏதாவது இருக்கான்னு நான் கேக்குறேன். சும்மா இந்த மிரட்டி பேசுறவன என்கிட்ட வச்சுக்கூடாது. சும்மா வண்டியை சேர்ந்தா சவுடா பேசுற நீ. குடிக்காம முன்ன கழுவி அண்ணன் கழுவி எடுத்துரு. பேசாம டான்ஸ் கூப்பிட்டா ஒண்ணா நம்ம ரவுடி முடி விடு. சும்மா நிறுத்து. ரவுடி முடையா? முடிஞ்சா அடக்கி பாரு. எப்பேற்பட்ட ஆளைய நீ எப்பேற்பட்ட ஆளை அடக்கிருப்ப. நீ எல்லாம் நமக்கு ஏமாத்துற. என்ன ஏமாத்துற? ஒரு பொம்பளைக்கு வாய் அடக்கம் தேவை. முதல்ல ஆம்பளைக்கு நாவ அடக்கம் தேவை. அதிகம் பேசுற பொம்பளை கண்டாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதிகம் பேசுற ஆம்பளை கண்டாலே பிடிக்காது. ஆம்பளை பேசினா அது சரித்திரம். சரி, பொம்பளை பேசினா அது அத்தை தருத்திரம். பொம்பளை பேசினா ஒரு நாட்டுல சரித்திரம் இருக்குது. ஒன்னே மாதிரி ஆம்பளை பேசினா குடும்பத்துக்கு அட்டை தருத்திருந்தே வரும். ஒரு பொம்பளை பிள்ளை வாய் அடக்கமா ஒழுக்கமா ஆம்பளை ஆம்பளை போய் நான் வளர்க்கும் பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பேசுறேன். அதிகம் பேசுற என்ன நீ ரொம்ப அதிகம் பேசுற. அடிக்கிறடியில ஒரு டாப்பர் புடிச்சு தெரிச்சு பெருமாங்க. இங்க குடுக்கறவன பூடு தெரிச்சுன்னு இருந்துச்சு. போற உள்ள முப்பத்தா விட்டு உள்பாவட போட்டு இருந்துச்சு. இங்க போறவங்க பாடி ட்ரவுசர் கிழிச்சு பெருந்துச்சு. குத்து குத்து குத்தி கொடை போட்டு இங்க அடியில குண்ண கழுப்ப அண்ணன் கவுண்ட் எடுத்துருவேன். ஏத்திட்டு இறக்கிட்டு 10 மாசம் சும்மா எனக்கு நான் அடிச்சாலும் அப்படித்தான் இருக்கு. அதுக்கு ஒண்ணுமே ஆகல. என்ன தனி அடிக்கிற நீ? யாரு அப்படியே நீ பாத்துருப்ப. நீ வந்து பாரு. அப்படிப்பட்ட பிள்ளைல பாத்துருப்பேன் நான் நினைக்கிறேன். யாரு வாய்ப்பு கொடுத்து பாரு. உனக்கு எத்தனை பேருக்கு என்ன தனி வாய்ப்பு கொடுக்க போற? 4 பேர் சனிமலை வச்சு குமுறிருக்கே. நீ சனிமலை சனிமலை வச்சு சும்மா பேச்ச குறைங்க. அம்மாவோட வாயை பாரு. நல்ல பண்ணி வாய்ப்பா. ஐயாவோட வாயை பாரு. வெளினா இதத்தின மாதிரியே இருக்கு. அம்மாவோட கண்ணை பாருங்க. சட்டை எடுத்து போக சொச்சாடு பிடிக்க பாருதா. ஐயாவோட கண்ணை பாருங்க. அப்படியே ஆந்தமணி கொண்டு போன மாதிரி இருக்கு. அம்மாவோட காதை பாருங்க. மொச காதை சும்மா நிறுத்திய மாட்டேன். உன் காதை பாருங்க. யானை காதை மாதிரி சும்மா நிறுத்தின 10 ரூபா கொடுத்து நிறுத்து. அது ஏன் கிடக்குது? எங்கேயோ ஒரு மாதிரியாத்தா ஏன் மேல பிடிச்சிட்டு ஏறாக்காத. வேலையில போற ஓனரை பிடிச்சி வேட்டிக்குள்ள விட்ட கதை மாதிரி பேசக்கூடாது. பாதையில ஓனவான பிடிச்சி உன் வாடகளை விட்டு வேட்டிக்குள்ள விட்டதானே இந்த மாதிரி பண்ணாரு. பழமொழி
பார்க்கலாம். காக்கா கருந்துச்சா சரி விட்டு பாவட ஆமா ஆமா அப்படியே வரும். என்ன பேச என்கிட்ட பேசுன்னு வச்சுக்கவே பழமொழி அப்புறம் நானும் பேசுறேன். ஒன்னது சிட்டுக்குருவி சோத்த போட்டா அங்க ரெண்டு சிட்டுக்குருவி கொண்டே கொண்டாடி கொத்த வந்த கிளம்ப நீண்ட பேசக்கூடாது. வான கட்ட பொம்பளைக்கு வான வெடிக்க விட்டாங்க. இந்த கழுத கட்ட கேட்டுக்கு பொண்டாட்டியே கிடைக்காம எனக்கு சின்ன கழுதான் ஒப்பாட்டி நிச்சாம போன கட்ட கட்டுக்கும் இந்த நாய் கட்ட கேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை முடிவு கேட்டுச்சாம புதுசா போட்டாலும் தோடு. சரி போட்டாலும் நடிச்சாம என்னத்த சூடு தெரியா பேச்சு சிரமத்தின் சீரகத்துக்கு போனாலும் அங்கே ரெண்டு சிரமத்தியம் வரட்டு சொரட்டு நிச்சாங்க. ஆமத்தூர் பாப்பு சாமத்துல ஒருத்தர் தெரியா போட்டாலும் சும்மா இல்ல விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிறாம சித்தப்பன மாதிரி பேசாதீங்க. அதான் அச்சேக்க நிலவும் போச்சு, அப்பது கூட நெல்லும் போச்சு, சூறாவளி காத்தே சரி போட்டு ஆத்தேன். ஆமா ஆமா நல்லா ஆத்துறான் கடையில விற்கதான் சுத்து நீனு வாய்ப்பு அதுதான் உனக்கு யாருக்கு வாய்ப்பு உனக்கு வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கு. உனக்கும் கொடுக்க முடியாது. என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க கையடியாமது வந்தோட சொல்லுங்க தொட்டு பேசாதே தொடுற பொம்பளை அப்படியே ஒருத்தர் பேர் நிக்கணும் தொடலாமா மன்னிப்பு கேடியாமதே. சரி சரி ஒத்துக்கிறேன். இந்த அப்படியே தொட்டா பிடிக்காது. நீ எல்லாத்தையும் அமைக்க கிடிச்சு சரி உங்களை தொட்டா யாரு தொடலாம்? அதிகமாக புருஷன் தொடரும். கட்டள புருஷன் தான் தொடரும்ன்றவார் உன்னை மனசார பாராட்டு. ரொம்ப சந்தோஷம். அப்படித்தான் இருக்கணும். நீ வாழுக. சரி உன் குலம் வாழு. அது இனிமே வாழும். இப்ப நரசிம்மகல முடிவு கிடக்கு. இப்ப நான் கேட்கிறேன் கட்டள புருஷன் தொடரும் இல்ல. இப்ப நம்ம ஊர்ல இருந்து மானாமதுரைக்கு பஸ் ஏறுறேன். கண்டக்டர் டிக்கெட் வாங்குறேன். கண்டக்டர் டிக்கெட்டுக்குள்ள சேதத்தோடு கொடுப்பாரு. கையத்தோடு தான் கொடுப்பாரு. கண்டக்டர் கையத்தோடல தொடுவார்ல. அப்ப கண்டக்டர் உன் புருஷனா? இல்ல தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறேன். சந்தேகம் தானே. சரி ஒண்ணும் இல்ல. பச்சை ஊத்த போறேன். கையை நீட்டுற புடிச்சுக்கிட்டு குத்துறாங்க. பச்சை அவர் குத்துவாரு. பச்சை ஊத்த கையை பிடிக்கிறாரு. அவன் கையத்தோடு தான் குத்துவாரு. அப்ப அவர் உன் புருஷனா? உடம்புக்கு முடியல ஆஸ்பத்திரி போற டாக்டர் புடிச்சு பாக்குறாரு கைய டாக்டர் கைய பிடிக்கிறாருல. அப்ப டாக்டர் உன் புருஷனா? சரி சுருக்கமா மேடைக்கு வந்துருவான். பாட்டு பாடணும் பேசணும். பாடுற சத்தம் பேசுற சத்தம் மக்கள் கேட்கணும். அப்ப எதை தொட்டு பாடுவ? மைக்க தொட்டு பாடுற இல்ல மைசெட்டுக்கார உன் புருஷனா? எனக்கு நான் மாமாவை பாக்குறேன் நான் கேட்கிறேன். இந்த பங்கடி ஒரு மாதிரி சிரிக்குது. நம்பிராத ஏற்கனவே 4 மைசூர் வந்து தெருவில் தர்றாங்க. ஆமா சரி அவன் மாமாவை அது நல்ல வருமானமா இருந்துச்சாலும் முடியாது. சரி இப்ப கிடையாது. வந்த பாட்டு பாடினேன். ஒரு நாடகத்து பாட்டு பாடினா முதல்ல என்ன தேவை? சுதி தேவை. சுதியோட பாட்டு பாடி ஆடிட்டு முதல்ல யார்கிட்ட போனேன்? பெட்டிக்கார்ட்ட போன இல்ல பெட்டிக்கார் ஒரு புருஷனா? வெட்டிக்கார புருஷனான்னு கேக்குறேன். சரி அதுக்கப்புறம் ஆடிட்டு யார்கிட்ட போனேன்? காட்டு போனேன். அவன் முருகன்கார் ஒரு புருஷனா? அவர் எனக்கு அண்ணன் மாதிரிங்க. சேதோட புருஷன் அண்ணங்க. ஆடிட்டு ஆட விட்டுட்டு போனேன். ஆமா ஆடுக்கார ஒரு புருஷனா? அந்த போய் தம்பி வேணும்மா புருஷன் கிடையாது. தொட்டதோ கோப்ட் இல்ல சரி தொட்ட கோப்ட் இல்ல. என்னை தொடு என்னை கட்டி முடி என்னை முத்தம் முடி தூய் போட்டு என்னனாலும் பண்ண முடியாது. ஆம்பளை வர்க்கம் பூரா பேசாம எல்லா ஆம்பளை வர்க்கத்தையும் சேர்க்காது. உனக்கு முத இருக்கா அந்த சூடு சொரணை எதுவுமே இருக்கா உனக்கு முத சொல்லியா? ஏன்னா நீ சோத்துல ஒப்பப்படுத்தினா உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வந்து தொட்டா திட்டுனாலும் அறிவு வரும். இல்ல சூடுவன் சொரணை வந்து ஏதாவது பொம்பளை பிள்ளை பேசுவான். நீதான் எதுவுமே கிடையாது. அப்புறம் எல்லாம் ஆம்பளை வர்க்கத்தை என்ன சேர்க்கறீங்க? ஒரு ஆம்பளைக்கு என்னைக்கு சூடு சொரணை வைக்கும் போது தெரியுமா? ஒரு ஆம்பளைக்கு முதல் நல்ல நேரம் என்னைக்கு முடியுது தெரியுமா? என்னைக்கு முடியுது? நல்ல கல்யாணம் பண்றதுக்கு நல்ல சந்தோஷமா இருப்பான். கல்யாணம் பண்ற அன்னைக்கு மேடையில் உட்கார்ந்து இருக்கும் போது ஐயா தாலி எடுத்து விடும்போது ஐயா சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? தாலி கையில கொடுத்ததுமே நல்ல நேரம் முடிய போது தாலி கட்டு நல்ல நேரம் முடிய போது தாலி கட்டுன்னு தாலியை கட்டிட்டானா அதோட நல்ல நேரம் முடிஞ்சு வச்சு அதோட ஆயுள் கைதிலே சும்மா சூடு சொரணை வெக்க மான ரோஷம் பார்த்து அட வச்சுட்டு போக வேண்டியது. உதவிட்டு வந்தாதான் பேசுற இல்ல ஆம்பளை இலக்காரம் பேசுற இல்ல. இப்ப நீ ஆம்பளை இலக்காரம் பேசுறதுனால இந்த ஊர் மேடையில பேசி பார்ப்போம். நான் ஆம்பளை பெரியால் நான் 1000 பேசுவேன். நான் பொம்பளை பெரியால் 1001 பேசுவேன். பேசி பாப்போமா? பேசுவோம். இப்ப பாப்போம். நான் ஆம்பளை தான் பெரியான்றேன். நான் பொம்பளை தான் பெரியாள். பொம்பளை எந்த வகையில பெரியாளு? ஆம்பளை அப்படி எந்த விதத்துல பெரியாள்? ஆம்பளை தான் பெரியாள் என்னால இந்த ஊரை நிரூபிக்க முடியும். நானும் பொம்பளை தான் பெரியாள் என்னால இந்த மேடையில நிரூபிக்க முடியும். பாப்போமா? பார்க்கலாமா? பக்கத்துல தன்மான செய்யுங்களா? நம்ம ஒரு ஆம்பளை இருக்கோம். இந்த பொம்பளை பிள்ளை அசியப்படக்கூடாது. ஆம்பளை பிள்ளை சோறு கைத்தட்டு பக்கத்துல இருக்குது.
நன்றி நன்றி வணக்கம். இருந்தோ கொஞ்சமா இருந்தா கையில தூக்கி ரொம்ப நன்றி. இப்ப ஓவருக்கு அதிகமா இருக்காங்க. பொம்பளை பெருசுட்டே இல்ல ஓவருக்கு கை தட்ட வேண்டாம், விசில் அடிக்க வேண்டாம். நம்ம கருப்பணசாமிக்கு பொங்க வச்சா என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? கொலை விடுவாங்கல்ல. விடுவாங்களா? ஒவ்வொருக்கத்த ஒரு கொலை உடைச்சோல் பெரிய நோத்துக்கிறேன். பகல் அமைதியா இருங்க, நீ ஜெயிக்க போறோம். கேட்காமலே வருது இல்லையா? சொல்லணும்னா வருது. நீ கேட்டாதான் கை தட்டுற. சொன்ன உடனே கொலை பட்டி பாத்தீங்களா? தாய்மார்கள் உங்களை மனசார பாராட்டுறேன். ஏன்னா நம்ம நாடு தாய் நாடு. பெண்கள் மானத்தை காப்பாத்தி கொலை பட்டிய தெரியுமா? அதுல இருந்து ஆத்தாவுக்கு கொலை வரல. பெண்கள் மானம் போயிருமா? வாய்ப்புல வளர்ந்து எப்படியா நாங்க பெண்கள் மானத்தை காப்பாத்தணும். எப்படி சத்தம் வந்துருச்சு? மக்கள் விட்டு மேடையோட வச்சுக்குருவா. சரி, இப்ப நான் ஆம்பளை கை வைக்கிறேன். சரி, விசிடிக்கிறேன். நீ பொம்பளை போடு. அந்த நேரம் போட்டுக்க மாட்டேன் அவங்களுக்கு முன்னாடி. அப்ப மூத்திரத்தை வாங்கி நீ எனக்கு ஆம்பளை மூத்திரத்தை நீ 3 மூணு கூட விசிடிக்கிறேன்ல. அவ செஞ்ச மாதிரி அவ கொலை ஒரு பேர் போடணும்ல. இப்ப கொலை போட தெரியணும், அவ்வளவுதானே. கிறுக்கல இருக்கே நான் சொல்லி தரேன்டா. உனக்கு கொலை போடுறது கொஞ்சம் உட்காருமே. எதுக்கு இல்ல உட்கார்ந்தா வாய்ப்பு விட்டுட்டு ஆடணும்னா ஒடிச்சு பேரந்துச்சுங்க. நீ எப்பேற்பட்ட இறந்தது தெரிய. கொலை பெண்களும் போடுவாங்க, ஆண்களும் போடுவாங்க. பெண்கள் எப்படி கொலை விடாங்க? எப்படி சிவனே கொலை விடுங்க. சிவனே நீ 10 பசங்க கூட சாத்தி விடுவ. எத்தனை 100 கூட இப்படி பெண்கள் கொலை விடாங்க, ஆம்பளைகள் கொலை விடாது தெரியுமா? எப்படி பங்காளி தண்ணியை போட்டு ஒரு சிறு கொலை விடாங்க. ஆம்பளை பெருசு நான் பேச ஆரம்பிக்கிறேன். இப்ப தானா தெரியுது. பொம்பளை பெருசு நீ பேசுங்க. இப்ப ஆம்பளை பெருசு பேசி காட்டா ஆத்தா யாரும் கோவிச்சுக்கிறாரு, எங்களுக்கு தான் போட்டி. ஆம்பளையில இலக்காரம் பேசினா அப்புறம் விடுவோமா? இப்ப எங்க அப்ப முடியராசி நம்ம ஊர் நடுமந்தி இருந்து பேசுவாரு. எப்படி சொல்லுவாரு? எப்படி கிருஷ்ணகுமார் ஆம்பளை சிங்கம். ஏன் மகன் ஒரு உண்டாட்டி 2 உண்டாட்டி ஆகிட்டிருக்கான். ஏன் மகன் 5 உண்டாட்டி கட்டிருக்கான். அப்புறம் அவன் ஆம்பளடா, அவன் எத்தனை உண்டாட்டி கட்டுவான்டா அப்படின்னு எங்க அப்ப பெருமையா சொல்லுவார். அப்படி மாதட்டி பெருமையா சொல்லுவார். இதுல ஆம்பளை மாதட்டி பெருமையா சொல்லுவார். அப்படி மாதட்டி பெருமையா சொல்லுவார். ஆம்பளை பேசுங்க பொம்பளை பேசுங்க இல்ல. எங்க உங்க அப்பனை நம்ம ஊர் நடு மந்திர ரஞ்சிதா பொம்பளை சிங்கம். என் மக ஒரு புருஷன் 2 புருஷனா வச்சிருக்கா. 10 புருஷன் 30 புருஷன் 50 புருஷன் ஒப்பனை சொல்ல சொல்லு. ரோட்ல போற செருப்புல ஆம்பளை எத்தனை கல்யாணம் பண்ணலாம், பொம்பளை பண்ண முடியாது. ஆம்பளை பேசி ஜெயிச்சு பேச விட்டு பேசி ஆம்பளை பேசி ஜெயிச்சு பெரு. கொப்பு மேல போகிட்டு நீ அடிமை எழுதி கொடுக்குறேன். நீ ஆம்பளை 10 கல்யாணம் பண்ணா 100 ஒப்பாட்டி வச்சுக்க. முதல்ல அந்த 10 பொண்ணாடி 100 ஒப்பாட்டி உண்மையா இருக்கான்னு பாரு. பொம்பளை நாங்களாம் அப்படிதான் இருக்க மாட்டோம். எப்பவுமே கண்ட முடிச்சு உண்மையா இருப்போம். இருந்தா அந்த காலத்துல இந்த காலத்துல நாம அப்படியே இருக்கிறீங்க. ஒழுங்கா இருந்திருந்தா நாங்களும் இருந்திருப்போம்ல. என்னத்தை வந்து குடும்பத்தை ஓடுறாரு நான் கேட்கிறேன். 500 ரூபாய் சம்பளத்துக்கு இது 150 ரூபாய் கட்டிங் போட்டுருக்குது. போட்டு வீட்டுக்கு வந்தாலும் பரவாயில்ல. எந்த சாக்கடை பந்துக்கு போய் படுத்து கிடக்குறாங்களே தெரிஞ்சு நம்ம போய் தேடி பிடிச்சி காலம் விழுந்து குடும்பம் நம்ம வேலையா இருக்குது. இங்க எந்த ஆம்பளை கட்டின பொண்டாடி போய் சம்பாதிச்சு வந்து கையில காசு முழுசா கொடுங்க. எந்த ஆம்பளையாவது சொல்ல சொல்லு. 500 ரூபாய் சம்பாதிக்கிறமா. சரி, தொடர்ந்து பேசினா ஓட்ட படம் நண்டுட்டாப்ல போயிடும். 500 ரூபாய் சம்பாதிக்கிறமா, 150 ரூபாய் தண்ணி அடிக்கிறமா, 350 ரூபாய் கொடுக்குறமா. 150 ரூபாய்க்கு ஒரு ஆம்பளை போதும். ஏயா தண்ணி அடிக்கிறேன்? எதுக்கே தண்ணி அடிக்கிறேன் நானும் கேட்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, அதுக்குள்ளேயே அவசரப்படுறேன். ஒரு ஆம்பளை ஏன் தண்ணி அடிக்கிறேன்? வீட்டுக்கு போனா உங்க இம்சை தாங்க மாட்டாங்க. வீட்டுக்கு போனா போதும். நோக்க அப்படி பண்ற, நாத்த அப்படி பண்ற, நோக்கச்சு பண்ற, அவ பண்ற, நோய நோய நோயன் குறைஞ்சா ஆம்பளை தண்ணி அடிக்காம மயிரை கொடுக்குதே கடுப்பறமா வரல. அவரு விஷயம் தெரியுமா? வீட்டுல இருக்க பேய பிசாசை சமாளிக்கணும்னா சரக்குன்ற பேய உள்ள விட்டாட்டே உங்க பிசாசை சமாளிக்க முடியும். சும்மா நீங்க வந்துட்டு நாங்க என்ன பண்றீங்க? இந்த இடத்துல ஒரு ஆட்டக்காரர் நீங்க வந்தால் பொங்க தெரியுது. என்ன பண்றீங்க? சும்மா அப்படியே தகச்சப்படுவீங்க. நீங்க ஒரு ஆட்டக்கார பெண்ணுங்க. நம்மளை பத்தி தெரியாம தெரியல. அவசியம் கிடையாது. மாடு ஒரு நாளைக்கு புடிமாடு ஆகணும். யாரால என்ன பண்றீங்க? ஆட்டக்கார பெண் உன் நாட்டு பார்த்து மாப்பிள்ளை
அஜிரன் பிசினஸ் பண்றாரு தொழில் புரிந்த பிள்ளை
நான் தாட்டுறேன். இருக்கு நீ வச்சுட்டே ஒழுங்கு சொல்லி கொடுக்கணுங்க. சொல்லி கொடுக்கலையா? அடே போட்டாங்க ஆடுமா மல்லு 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 இருக்கிறத பாக்குறேன். போடா போறா போடா. நல்லா தேடி பாரு. அந்த கம்பெனில இருந்தாரு. உனக்கு தெரிஞ்சாடா மாத்திடுவோம். பாக்குறதுக்கு பேர் வெட்டாப்புல நல்லா போய் பாரு. ஆர்த்தி கல்பராஜன் பேர் வச்சிருக்கோம். அதனால பச்சை பாசி நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. வாட் இஸ் யுவர் நேம்? அப்படின்னா என்ன? சட்டி போட்டுருக்கீங்க. பரவாயில்ல. கேக்குற கேள்வி, உன் பேர் என்ன? ஓ பேர் கேட்டீங்களா? ஓ பேர்ல உன் பேரு அதுதாங்க என் பேர் கேட்டீங்களா? என் பேர் பாப்பம்மா. என்ன பேரு? பாப்பம்மா. அப்புறம் சொல்லுவீங்க உன் பேரு பாப்பம்மா. சரி, என் பேரு யார்ட்டும் சொல்ல மாட்டீங்க. பாப்பாமா. ஓ வெளிநாட்டு பேர் ஒபாமா. அதான் சொல்லக்கூடாது. என் பேரு ஒபாமா. அதுதாங்க பாப்பமா. ஒபாமா எப்பமா? மொஹரு கட்டே பேர். நான் பேரை சொன்னையா? மொஹரே பார்க்காத, கீழே இறங்கி பாரு. அதனால உங்க உண்மையான பேர் சொல்லுங்க. சேர்த்தாது ஏன் உண்மையான பேர் ரஞ்சிதா? உங்க பேர் யார கட்சி கிட்ட நகையா வருது? ஏ கஞ்சி இல்லையா? நல்ல ஹோட்டல்ல தோசை இட்லிமா போட்டாம திண்டுட்டு இப்ப வந்து கஞ்சிடா. கஞ்சி இல்லையா? ரஞ்சிதாயா? இந்த நேரத்துல கேட்கற பழைய கஞ்சி கூட கிடைக்காது. என்ன உன் பேரு? ரஞ்சிதாயா? மறுபடியும் ரஞ்சிதாண்டுதப்பா. ஓ ரஞ்சிதா கேட்டதாங்க. உங்க பேர் ரஞ்சிதா. சரி, என் பேர் என்ன? உங்க பேர் என்ன? என் பேரு வந்து லூசு முட்டை. உனக்கு வைக்கவில்லை, எனக்கு வந்துட்டு போகுது. இவன் என் பேரு கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமாரா? எனக்கு சந்தேகமா இருக்குது. உலக காணோம்ல. குழல் உள்ள வச்சிருக்கீங்க, அப்புறமா தர ஊதிக்கீங்க. அதனால உங்களை எப்படி லவ் பண்ண போறோம் தெரியுமா? குஞ்சித பாதம் இல்லையா? பாடட்டுமாடா? என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. உயிர் பூ எடுத்து ஒரு மாலையிட்டு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிட்டு
அவுத்தோட படக்கு என்னத்தையா பாட்டு பாட்டு வரி அவுத்தோட லவக்கு முடுகணும் அப்படிலாம் கவலைப்படாத ஒளியா கூடாது ஜூட் சக்கர கட்டி சந்தன பெட்டி தலைவன்